அதிக சத்துக்கள் நிறைந்த எள்ளு உருண்டை. இது வந்து நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க நம்ம இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருப்பு எள்ளு உருண்டை எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கருப்பு எள்ளில் அதிக நன்மைகள் இருக்குது. இந்த கருப்பு எள்ளு வந்து நம்ம முடி உதிர்வை கட்டுப்படுத்துது, எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும், இரத்த அளவை அதிகரிப்பதற்கும் இது பெரிதும் உதவுது. இன்னும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எள்ளு உருண்டையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. டெய்லி ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிக்கலாம். இதில் தூசிலாம் இருக்கும். ஒரு பவுலில் மாற்றி நல்லா கழுவிக்கிடுவோம். இந்த கருப்பு எள்ளை ஒரு 4-5 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இதில் சில நேரம் இந்த பாருங்கள் கலர் சேர்த்துருப்பாங்க. நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இதை நம்ம இந்த வடிகட்டியில் தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடியட்டும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். இதில் உள்ள ஈரெல்லாம் அப்படியே நல்லா ட்ரை ஆகி படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ஈரத்தன்மையெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு நல்லா படபடன்னு இதை பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சு. இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். இது நல்லா ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். இது கூட நம்ம எந்த கப்பில் எள்ளு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். நான் அன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். வீட்டிலையே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இது கூட 1 கப் சர்க்கரை நான் சேர்த்துக்க போகிறேன். நீ சர்க்கரை இப்போலாம் வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவானாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப அரைச்சா ஆயில் பிரிய ஆரம்பிச்சிரும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இதில் நம்ம ஆயில், நெய் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதை அப்படியே உருண்டையாக பிடிச்சிக்கிடும். நல்லா டைட்டாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிங்கன்னா உடையாமல் இருக்கும். எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சாச்சு பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்.
கடையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இதே மாதிரி வீட்டிலையே சத்தானதாக செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதில் ஒரு உருண்டை டெய்லி சாப்பிட்லாம். வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உருண்டையில் டெய்லி 2 உருண்டை சாப்பிடணும். இதை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம டெய்லி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற நேரம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.